வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் ஈரானிய அணு நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலும் இந்த தாக்குதலுக்கு பின்னரான அதிர்வுகளும் காத்திருக்கின்றன. இந்த பதிவு பதியப்படும் போது இருந்த நிலவரங்களை மையப்படுத்தி இந்த விவரங்கள் தரப்படுகின்றன. இதனால் இந்த பதிவின் பின்னர் நீங்கள் புதிய விவரங்களை உடனடி செய்திகள் வாயிலாக அறிந்திருக்க முடியும். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இரண்டாவது வாரத்துக்குள் நுழைந்த கையுடன் ஈரானின் போர்டோ, இஸ்பஹான், நதான்ஸ் ஆகிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்களும் அதன் நீர்மூழ்கி கலங்களில் இருந்து ஏவப்பட்ட தொமஹாக் ஏவுகணைகளும் தாக்கியுள்ளன. ஈரானிய படைத்துறையின் உயர் வல்லமை தரப்பாக கணிக்கப்படும் படியணியைச் சேர்ந்த 2 முக்கிய தளபதிகள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட கையுடனும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கிக் கொள்ளவில்லை என கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க காங்கிரஸில் சாட்சியமளித்த அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி கப்ராத் ட்ரம்ப் தன்னை பதவி நீக்க கூடும் என்ற அச்சத்தால் ஈரான் சில வாரங்களுக்குள் அணுக்குண்டு ஒன்றை தயாரிக்கும் என புதிய கரணம் ஒன்றை அடித்த சில மணி நேரங்களிலும் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் இடம்பெற்றது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் தாக்குதலை நடத்திய அனைத்து அமெரிக்க போர்க்களங்களும் ஈரானிய வான்வெளியை விட்டு அகன்றுவிட்டன. அணு நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அணு கதிரியக்கம் பரவக்கூடும் என பரவலாக அச்சம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த பதிவு பதியப்படும் வரை அதற்குரிய தடயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆனால் அமெரிக்க தாக்குதல் கதிரியக்க அபாயத்தை துரத்த வைக்கும் எனவே அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் நிலத்துக்கு கீழ் 80 முதல் 90 மீட்டர் ஆழத்தில் உள்ளதாக கருதப்படும் ஈரானின் முக்கியமான உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் போர்டோ அணுமின் நிலையம் மீதும் நத்தான்ஸ் அணுமின் நிலையம் மீதும் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் தாம் காவி சென்ற பங்கர் பஸ்டர் எனப்படும் மொப் குறியீட்டு மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் ரக GBU-57 பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளை வீசின. இதில் போர்டோ அணு நிலையத்தை மையப்படுத்தி மட்டும் 12 குண்டுகள் வீசப்பட்டதாகவும் நட்டான்ஸில் 2 குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிகிறது. 2700 கிலோ வெடிபொருட்களை கொண்ட 13600 கிலோ எடையுள்ள இந்த ரக குண்டுகள் இப்போதுதான் உலகில் முதன்முறையாக செயற்பாட்டு ரீதியில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் இவை பரீட்சார்த்த ரீதியாகவே பயன்படுத்தப்பட்டன. அமெரிக்காவின் B-2 ரக குண்டுவீச்சு விமானங்கள் இந்த ரக குண்டுகளை ஏவிய அதே சமகாலத்தில் அமெரிக்காவின் கடற்படை நீர்மூழ்கி கப்பல்கள் நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 2 அணு நிலையங்களை நோக்கி 30க்கும் மேற்பட்ட டொமஹாக் குரூஸ் ஏவுகணைகளை, அதாவது சீரூந்து ஏவுகணைகள் ஏவி அவற்றை தாக்கின. இந்த தாக்குதலை அடுத்து அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும் 3.5 நிமிடத்துக்கு குறுகிய செய்தியொன்றை வழங்கிய அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இந்த தாக்குதல் குறித்து இன்று காலை 8 மணிக்கு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனில் ஒரு செய்தியாளர் மாநாடு நடத்தப்படும் எனவும் அந்த மாநாட்டில் அமெரிக்க ஜெனரல் கெய்னும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரும் இந்த தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்களையும் அதற்குரிய ஆதார காணொளிகளையும் வழங்குவார்கள் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் ட்ரம்ப் வழங்கிய இந்த குறுகிய உரையில் ஈரான் சமாதான வழியில் பணியாமல் விட்டால் அமெரிக்கா இன்னும் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் எனவும் ஈரான் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதலை நடத்த முற்பட்டால் ஈரான் மீதான எதிர்கால தாக்குதல்கள் மிக பெரியதாக இருக்கும் என்றும் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்தார். இந்த பதிவு பதியப்படும் வேளை வரை ஈரானிய அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா கமேனியிடமிருந்து அதிகாரபூர்வமாக எந்த பதிலும் பெறவில்லை. எனினும் அவரது முக்கிய ஆலோசகர்களில் ஒருவராக கருதப்படும் ஹொசைன் ஷரியமத்தாரி மாத்திரம் எச்சரிக்கையை விடுத்துக் கொண்டார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த வேண்டும் எனவும் உலகின் முக்கியமான எண்ணெய் விநியோக வழியான ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட வேண்டும் எனவும் அவர் சொல்லிக் கொண்டார். அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக முதலில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்த வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில் இந்த பதிவை நீங்கள் காணும்போது சில வேளைகளில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனில் செய்தி மாநாடு இடம்பெற்றிருக்க கூடும். அந்த செய்தி மாநாட்டில் புதிய விவரங்களையும் நீங்கள் அறிந்திருக்க கூடும். இஸ்ரேலுடன் இணைந்து மத்திய கிழக்கில் முன்னாள் சூதாட்ட வணிகரான டொனால்ட் ட்ரம்ப் நடத்தும் இந்த அரசியல் சூதாட்டம், அதுவும் அமெரிக்க நாடாளுமன்றமான அமெரிக்க காங்கிரசின் அங்கீகாரத்தை பெறாமல் ஈரானை அவர் தாக்கியுள்ள இந்த நகர்வானது அமெரிக்க உள்ளூர் அரசியல் களத்துக்கும் ஒரு முக்கிய குறியீட்டு செய்தியை வழங்கியுள்ளது.
இந்த தாக்குதலால் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய முக்கிய சுழியொன்று போடப்பட்டதோ இல்லையோ, அமெரிக்க காங்கிரசின் அங்கீகாரத்தை பெறாமல் ஈரானை ட்ரம்ப் தாக்கியதன் மூலம் அமெரிக்காவில் நாடாளுமன்றத்தை விட அரசு தலைவருக்கே அதிகாரம் உள்ளது, தான் உத்தரவிட்டால் அமெரிக்க முப்படையினரும் எதுவும் செய்வார்கள் என ட்ரம்ப் வழங்கக்கூடிய இந்த குறியீட்டு செய்தி அமெரிக்காவின் உள்ளூர் அரசியல் களத்துக்கும் ஒரு சவாலான செய்தியாகும். ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதா இல்லையா என்பது குறித்து 2 வார காலத்தில் தான் ஒரு முடிவை எடுப்பேன் என ஏற்கனவே ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாலும் அவ்வாறு அவர் தெரிவித்த ஓரிரு நாட்களுக்குள் இந்த தாக்குதல் இடம்பெற்றது. ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவின் மிசோரியில் உள்ள விட்மேன் விமானப்படை தளத்திலிருந்து 6 B-2 குண்டுவீச்சு விமானங்களும் அவற்றுக்கு எரிபொருளை வழங்கக்கூடிய ஏர் டேங்கர்ஸ் எனப்படும் நடுவானில் எரிபொருளை நிரப்பும் வான்கலங்களும் புறப்பட்ட போதே ஈரான் மீது சில சம்பவங்கள் நடத்தப்படுவதற்குரிய அறிகுறிகள் தெளிவாக தெரிந்தன. எதிரிகளின் ரேடார்களுக்கு தெரியாமல் பறக்கக்கூடிய $2 பில்லியன் மதிப்புள்ள 4 இயந்திரங்களை கொண்ட B-2 ஸ்டீல் குண்டுவீச்சு விமானங்கள் மட்டுமே பாரிய எடையுள்ள குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட விமானங்கள் என்பதால் அமெரிக்க விமானப்படை தளத்திலிருந்து இந்த 6 கலங்கள் புறப்பட்ட உடனேயே அவை பங்கபஸ்டர் குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்த போகும் அறிகுறிகளும் துல்லியமாகின. அமெரிக்க வான்படையில் 20 B-2 கலங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அவற்றில் 6 ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் அனைத்துமே மிசோரியில் உள்ள வைட்மேன் விமானப்படை தளத்தில் தான் தரித்து நிற்பது குறிப்பிடத்தக்கது. 1989 ஆண்டில் உலகம் முதன்முதலாக கண்டுகொண்ட இந்த B-2 வான்கலங்கள் கொசோவா மீதான நேட்டோ நடவடிக்கையில் சேர்பிய இலக்குகளை தாக்க முதலில் பயன்படுத்தப்பட்டன. அதன் பின்னர் 2021 ஆண்டு அக்டோபரில் ஆப்கானிஸ்தானில் உள்ள இலக்குகள் தாக்கப்பட்டன. ஆனால் ஏற்கனவே பரபரப்பாக எதிர்வு கூறப்பட்ட வகையில் போர்டோ அணு நிலையத்தை அழிக்க அது அமைந்துள்ள மலைகளை தகர்த்து அந்த நிலையத்தை முழுமையாக மலைகளுக்குள் மூழ்கடிக்கும் வகையில் பங்கபேஸ்டர் குண்டுகள் வீசப்பட்டனவா என்பது இப்போதைக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் போர்டோ தளத்தை மையப்படுத்தி 10க்கு மேற்பட்ட பங்கபேஸ்டர் ரக குண்டுகள் வீசப்பட்டமை உறுதிப்படுத்தப்படுகின்றது. இதேபோல ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இருந்து சுமார் 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதும் ஈரானின் மிகப்பெரிய யுரேனிய செறிவூட்டல் நிலையமாக கருதப்படுவதுமான நடான்ஸ் அணுசக்தி வளாகத்தையும் அமெரிக்கா தாக்கியது. யுரேனியத்தை அணு எரிபொருளாக மாற்றும் யுரேனிய செறிவூட்டலுக்காக இந்த தளம் பயன்படுத்தப்படுவதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றஞ்சாட்டிய நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நடான்ஸை பொறுத்தவரை அந்த வளாகத்தில் தரைக்கு மேல் 6 கட்டிடங்களும் தரைக்கு கீழ் 3 கட்டிட கட்டமைப்புகளும் உள்ள நிலையில் அவையும் குண்டுவீச்சுக்கு இலக்காயின. இதேபோல ஈரானின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி வளாகம் மற்றும் ஈரானிய அணுசக்தி திட்டத்தின் தாயகம் என கருதப்படும் சீனாவின் ஆதரவுடன் நிர்மாணிக்கப்பட்ட இஸ்பஹான் தளமும் அமெரிக்காவால் தாக்கப்பட்டுள்ளது. இஸ்பஹானில் 3000க்கும் மேற்பட்ட அணு விஞ்ஞானிகள் பணிபுரியும் நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை அங்கு எத்தனை விஞ்ஞானிகள் பணியில் இருந்தார்கள் என்பது தெரியவரவில்லை. ஆனால் அமெரிக்கா நடத்திய இந்த தளங்களின் செயற்பாடுகள் அனைத்துமே ஏற்கனவே முடிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து முக்கியமான தளபாடங்கள் அகற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியதும் அந்த தாக்குதலுக்கு அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய உத்தரவும் வரலாற்றை மாற்றிய ஒரு முடிவென இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று அதிகாலை மகிழ்வு கொண்டு ஒரு அறிக்கையிடலை செய்தார். ஆனால் ஈரானிய அணு நிலையங்களை அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டமை ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவா அல்லது வரலாற்று தவறா என்பதை எதிர்கால வரலாறுதான் முடிவு செய்யவும் கூடும். அமெரிக்கா தனது அற்புதமான வலிமையுடன் ஈரானிய அணு நிலையங்களை குறிவைக்கும் துணிச்சலான முடிவை எடுத்ததாக இஸ்ரேலிய பிரதமர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ள நிலையில் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கான விளைவுகளை டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் பொறுப்பேற்க வேண்டும் என ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதிகள் இன்று அதிகாலை சூளுரைத்துக் கொண்டதுடன் செங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் இனிமேல் குறிவைக்கப்படும் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதேபோல பலஸ்தீனர்களின் ஹமாஸ் அமைப்பும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளது. அமெரிக்க தாக்குதல்களால் தான் மிகவும் பீதி அடைந்ததாக இன்று அதிகாலையே ஒரு அறிக்கையிடலை செய்த ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் இந்த மோதல் உலகுக்கு பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அச்சம் தெரிவித்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல்களில் ஒருவேளை தான் கொல்லப்பட்டால் தனக்கு பின்னர் ஈரானின் ஆன்மீக தலைவராக வரக்கூடியவர்கள் என 3 பேரை தற்போதைய அதிஉயர் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா அலி கமெனி பேரிட்டுள்ளதாக தெரிகிறது. ஈரானிய அரசியலமைப்பை பொறுத்தவரை அதன் உயர் ஆன்மீக தலைவர் ஒருவர் மரணமடைந்தால் 88 உறுப்பினர்களை கொண்ட மதகுரு அமைப்பான நிபுணர்கள் சபையே புதியதொரு ஆன்மீக தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய நியதியும் உள்ளது. 1979 ஈரானில் இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் 1989
கெமேனி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்த செயல்முறை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இப்போது கெமேனியை கொல்வதற்கு இஸ்ரேல் கடுமையான சூளுரைகளை விடுப்பதால் ஒருவேளை தாக்குதல்களால் தான் மரணிக்க நேர்ந்தால் தனக்கு பின்னரான தலைவரை தெரிவு செய்வதில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் இப்போதைய ஆன்மீக தலைவரான அலி கெமேனியே தனது வாரிசாக தெரிவு செய்யப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் 3 பேரிட்டுள்ளார். ஈரானிய ஆன்மீக தலைவர் ஒரு எளிமையான இலக்கு எனவும் அவர் மறைந்திருக்கும் இடம் தனக்கு தெரியும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மொத்தம் ஈரானின் அணு நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் உலகில் தொடர்ச்சியான அதிர்வுகளுக்கு உள்ளாகி வரும் வரை இப்போதைக்கு கிட்டிய அதிர்வுகளை மையப்படுத்திய செய்தி வீச்சு இது. தொடர்ந்தும் மேலதிக விவரங்களுக்காக IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.